மை டியர் மச்சான்ஸ் அண்ட் மச்சிஸ், இட்ஸ் மீ பிரதீப் த ரைடர். வெல்கம் டு பிடிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, த நியூலி லான்ச்டு ஹோண்டா CB350. நம்மக்கிட்ட ஏற்கனவே ஹைனஸ் 350 அண்ட் CB350 RS ரெண்டு மாடலுமே இருக்குது. அந்த மாடல் இருக்கும்போது ஏற்கனவே யூட்டிலைஸ் பண்ண இன்ஜினில் அப்படி என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்காக இந்த பர்டிகுலர் CB350 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டவுட்ஸும் நான் கிளியராக பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பியூர்லியாக ரெட்ரோ மாடல். டெஃபினெட்லி ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350கார ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டராக தான் இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஒரு கிளியரான ரிவ்யூ பார்த்துடலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இதுதான் கம்ப்ளீட் வியூ ஆஃப் CB350. ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ரிவ்யூ வந்து அந்த ஒரு டெசர்ட் ஸ்டாம் கலரான ஒரு ப்ரௌனில் தான் போட்டிருக்காங்க, காக்கி கலர். நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் கிரே வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ தட் ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கும் நம்ம சேனலில் இதை அப்லோட் பண்ணும்போது. சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சேஞ்சஸ் பார்த்தோம்னா, பைக்கோடலேருந்து கொஞ்சம் அதிகம் அண்ட் பைக்கோட பிரெத்துமே அதிகம் பண்ணியிருக்காங்க. அந்த பிரெத்துங்கிற விஷயம் நீங்கள் சீட்டிங் பார்க்கும்போது தெரியும். சீட்டிங்கில் நல்லாவே ப்ராட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சீட்டோட குஷனிங்குமே நமக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. செகண்ட் விஷயம், நமக்கு வந்து மட்கார்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு ப்ராடாக டபுள் சைட் நல்லா வீலை கவர் பண்ணி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் மட்கார்ட். ரியர் மட்கார்டுமே பார்த்தோம்னா சேம் தான். உங்களுக்கு ரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ராயல் என்ஃபீல்ட் மீட்டியரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உள்ள நல்லா கவர்டு ரியர் மட்கார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்னாலும் சரி ரைட்னாலும் சரி வீலை வந்து நல்லா கவர் பண்ணி கொடுக்குது இந்த ரியர் மட்கார்ட். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனு பார்க்கும்போது நமக்கு சஸ்பென்ஷன் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் சஸ்பென்ஷனை ஃபுல்லி கவர்டு கொடுத்துருக்காங்க. ஹைனஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து நேக்கடு சஸ்பென்ஷனாக தான் இருக்கும். பட் இதில் வந்து ஃபுல்லி கவர்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷனோட சைஸுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு பல்கி ஃபீலை கொடுக்குது. அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷனு பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த CB350 கொஞ்சம் இடத்துல வந்து நமக்கு வந்து க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டில் பார்த்தோம்னா நமக்கு LED தான். பட் இங்கே அவுட்டர் ரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அது லுக்ஸ் பார்க்கவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல க்ரோம் ஃபினிஷிங்கில் ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் நல்லா நோட் பண்ணேன், உள்ளே இருக்கக்கூடிய ஃபான்ஸுமே பார்த்தோம்னா நல்லா ஜைஜாண்டிக்காக போல்டாக கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஹைனஸில் பார்த்தோம்னா இது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது மாதிரி சின்ன விஷயத்துலையும் கூட நல்ல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான அப்டேட், சைலன்சர். ஹைனஸ் அண்ட் RS 350 இருக்கிற சைலன்சருக்கும் இதுக்கும் டோட்டலி சேஞ்ச் தான். நல்ல ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா ஒரு கிளாசிக் 350க்கு ஒரு பேஸ் சைலன்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சைலன்சரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் பிக்ஸ் வந்து உங்களால் வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரீஆல்டர் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு பம்பர் ஒன்று வருது. மற்றபடி டயர்ஸ், பிரேக்ஸ், இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் அதில் எல்லாமே நமக்கு வந்து சேம் தான். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு விஷயம், இந்த பர்டிகுலர் ஒரு ரெட்ரோ பல்கி மாடலுக்கு நமக்கு அலாய்க்கு பதிலாக ஒரு ரிம்பில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னோம்னா லுக் வந்து அட்ராக்டிவாக ராயல் என்ஃபீல்ட் டிசைனுக்கு ஒரு செம காம்படிஷன் வந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இது வந்து அலாய் வீல்ஸில் மட்டும்தான் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த மாடலில் டபுள் ஹார்ன் கொடுக்குறாங்க, இங்கே ஒன்று. ஸோ தட் ஹார்னோட லவுடு வந்து நல்லா பேஸ் சவுண்ட் வந்து நல்லாவே இருக்கும். பைக்கோட ஹைட்டில் வந்து நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை ஹைனஸ் அண்ட் CB350க்கு. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சேம் தான், 165 mm தான். ஸோ பைக் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹைட்டாலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மோனோகிராம் ஹோண்டா, இங்கே இருக்கக்கூடிய CB350, அது மாதிரி அந்த ஒரு யூனிக்கான டிசைன் வந்து பைக்கோட லுக்கை வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி காமிக்கிறது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மெயினாக ஸ்விட்சஸ், ஹைனஸில் கொடுத்துருக்க ஸ்விட்சஸ் எதை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும், அந்த ஹைனஸ் CB350 வரும்போது உங்களுக்கு ஹார்ன் வந்து நீங்கள் ரைட் சைட் புல் பண்ணால் தான் ஹார்ன் அடிக்கும். ஆனால் அங்கே மற்ற பைக் எல்லாமே நம்ம வந்து லெஃப்ட்டில் தான் புல் பண்ணுவோம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹார்ன் கீழே இருக்கும். மற்ற வெஹிக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா இண்டிகேட்டர் மேலே இருக்குது, ஹார்ன் கீழே இருக்கும். இதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம ஹேண்டில் பார் வந்து நல்லா ஒரு க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக சொல்ல போனோம்னா அந்த பெயிண்ட் குவாலிட்டியில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டாப் எண்ட் மாடலில். நம்மக்கிட்ட இருக்கிறது டீலக்ஸ் ப்ரோ. இந்த கிரே கலரோட மேட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. நல்லா நான் சன்லைட்டில் பார்க்கும்போது இங்கே நோட் பண்ண அப்படின்னம்னா அந்த கிரே கலர் கூட இந்த இடத்துல ஒரு ஷைனிங்காக டாட் அது மாதிரி ஒரு மிக்சிங்
ஃபேட் எனக்கு வந்து கிடைக்கிது, நல்லா நோட் பண்ண தெரியும். இது வந்து நீங்கள் சன்லைட் அண்ட் பிரைட்டில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். டார்க் ஷேடில் இருந்தீங்க அப்படின்னம்னா இந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு தெரியாது. கலர் எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபினிஷிங் அண்ட் பெயிண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து ஒரு ஆக்வர்டான ஃபீலோ, எந்த இடத்துலையுமே இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதே மாதிரி ரியர் ஹெட்லைட்டோட செட்டப்னு வரும்போதுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்து ஹைனஸ்ங்கிற ஃபீலை கொடுக்காது. ஒரு பக்காவாக ஒரு ஃபினிஷிங்கோட ஒரு நல்ல ஒரு பல்க் மாடலில், பட் ஹெட்லைட் வந்து நமக்கு எலக்ட்ராவில் இருக்கிற மாதிரி அண்ட் ஹைனஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் லைட்ஸ்னு வரும்போது பக்காவாக இந்த ஓவல் ஷேப்பில் ஆர்எஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வியூவில் மோட்டார் சைக்கிளை பார்க்கும்போது அந்த ஹெட்லைட் அந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா ஃபார் ஷோர் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350யோட ஒரு ரெப்ளிகேஷனை பார்க்குற மாதிரியே இருக்குது. பட் இது வந்து இதோட ஸ்டைலில் யூனிக்காக சூப்பராக இருக்குது. மெயினாக ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் இந்த நியூ மாடலில். வாங்க ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக் வந்து நல்லா பல்காகவும் ஒரு நல்ல ஒரு லாங்கான மோட்டார் சைக்கிளாக எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைட்லேருந்து பார்க்கும்போதுனாலும் சரி, அதே மாதிரி பின்னாடி வந்து பார்க்கும்போதுனாலும் சரி, லுக் வைஸ் நல்லா பல்கியாக சூப்பராக இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, சைலன்சரை இன்னும் கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒரு பல்கி ஃபீலுக்கு இன்னுமே நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் ஸ்டில் இதோட லுக்கு சூப்பராக இருக்குது. கலர் வைஸ்மே நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னம்னா மேலே வந்து நமக்கு ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜிலேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் பைப் மட்டும் நமக்கு வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு யூனிக்கான விஷயம் நல்லா இருக்குது. அந்த க்ரோம் மட்டுமே நோட் பண்ண அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரோம், இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில், இங்கே ஹோண்டா, இந்த இடத்துல CB350ங்கிற இந்த லோகோவில், அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து சைலன்சரில், இன்ஜினில், இங்கே மெயினில் ஹோண்டா. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு க்ரோம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்குது. இந்த கலர்னாலும் சரி, நமக்கு ப்ரௌன்னாலும் சரி, காக்கி கலர்னாலும் சரி, இந்த ஒரு அந்த சில்வர் க்ரோம் ஃபினிஷிங்கிறத வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த சீட்டில் ரைட் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டெம்ப்ட் பண்ணது. என்னோடய ஹைட் 5.7. நான் வந்து ரைடிங் பூட்ஸ் தான் வியர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹைட் நான் ஏறி உட்காந்து அப்படின்னம்னா எனக்கு வந்து லெக் வந்து ஃப்ரண்ட் லெக் வந்து லேண்டில் இருக்குது. பட் ரியர் வந்து கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஹைட் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டே வந்து சஸ்பென்ஷன் வந்து நமக்கு ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷன் தான். எந்த சஸ்பென்ஷனில் ஆஃப் ரோட் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஏரியாவுக்கு வந்தோடனே எனக்கு வந்து சிட்டிங் பொசிஷன் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓல்டு ஹைனஸ்லேருந்து இந்த நியூ மாடலுக்கு வந்து எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. குஷனிங் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து டெஃபினெட்லி நீங்கள் வந்து லாங் ட்ரைவ்ஸில் நல்லா பண்ணும்போது பட் பெயின் வர சான்சஸே இல்லைங்க, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்ட்லிங் பொசிஷன் இதுதான் சொன்ன மாதிரியே. நாங்கள் வந்து ஹைனஸ்லேருந்து இந்த 350 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தட் இந்த 350யோட மெயின் ஃபோக்கஸ் வந்து டிராஃபிக் ட்ரைவ்ஸை விட ஹைவேக்கு தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. பார்த்துருவோம் சஸ்பென்ஷன் ஃபீல். நல்ல பம்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஆஃப் ரோடில் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிறோங்கிற விஷயமே கிடையாது. என்னதான் ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷனாக இருந்தாலும் என்னால் ஒரு மிட் ஆஃப் ரோட்ஸ் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது. இன்கேஸ் ரோட் பஞ்சஸ் வந்தாலும் எந்த சஸ்பென்ஷன் வச்சு உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ப்ளஸ் இதோட பிரேக்கிங் சொல்லவே தேவையில்லை. ஷார்ப்பிங் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு 310 mm அண்ட் ரியலில் நமக்கு 240 mm கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அதோட ஜாபை நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுது. மெயின் அட்வான்டேஜ், இதை எடுக்கிறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஹைனஸை விட இந்த CB350யோட ஹைவே ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா கர்வ் வெயிட் உங்களுக்கு அதிகம் பண்ண ரோட் ஸ்டெபிலிட்டி நல்லா கிடைக்கும். மெயினாக நீங்கள் வந்து ஒரு 90+ ஒரு ஹை ஸ்பீட் ட்ரை பண்ணும்போது அதோட ஒரு யூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட் விஷயம், டூரிங் சூப்பராக பண்ணலாம். ஆல்ரெடி ஹைனஸ் RSல எல்லாருமே பண்ணிருக்காங்க. பட் இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கம்ஃபர்ட் ஜோனான சீட்டிங் பொசிஷன் அண்டு பாடி வெயிட்டு இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கறனால டூரிங் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஹாரனில் சேஞ்ச் தெரியுது பார்த்தீங்களா, லவுடு நல்லாவே இருக்குது டபுள் ஹாரன் அப்படிங்கிறனால.
பட் எனக்கு ரைடிங் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு வந்து எனக்கு பெருசாக தெரியல. நீங்கள் வந்து அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஹைனஸ்லேருந்து இந்த CB350 ரொம்ப எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா, அதோட ரைடிங் ப்ளஷர் வேறு மாதிரி இருக்கும், இதோட ரைடிங் ப்ளஷர் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் இருந்தால் ஜஸ்ட் தூக்கி போட்டுருங்க. எனக்கு நார்மலாக இந்த ஹைனஸுங்கிற ஃபீல்டில் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் அப்பப்போ உள்ளே வந்துட்டு போகுது, அவ்வளோதான். டிராஃபிக் ரைட் கம்ஃபர்ட்டிங் ப்ளஷராக இருக்குது. நீங்கள் ரிவ்யூலே பார்த்துருப்பீங்க, நல்லா ஒரு பெங்களூர் டிராஃபிக் ரோட்ஸில் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன் பீக் டைமில். நான் வந்து ஒரு பல்கான மோட்டார் சைக்கிள் ஓட்டுற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா ஈஸியாக தான் இருக்குது. இது மாதிரி கேப்குள்ளே ஓட்டுறதுக்கும் நீங்கள் டெய்லியும் டிராஃபிக் கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணினாலும் எஸ், நோ டவுட்ஸ், க்ளீனாக யூஸ் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்களா, அப்படியே புல் பண்ணது நல்லா இருக்குது. மெயினாக எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு வந்து ஓல்டு ஹைனஸ் அண்ட் ஓல்டு RS350 வர எக்ஸாஸ்ட் சவுண்டை விட இதில் கொஞ்சம் எனக்கு தம்பு வந்து அதோட பேஸ் சவுண்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணின்னு எனக்கு தெரியல. நானும் ஃபுல்லாக ரைஸ் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா தம்பி ஒரே இன்ஜின் தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அது எப்படி உனக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு மட்டும் உனக்கு வேறு மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னு. அங்கே தான் பாயிண்ட்டு. ஏன்னா இங்கே சைலன்ஸில் வேலை பார்த்துருக்காங்க. உங்களால் டெஃபினெட்லி ஒரு 80 to 90 க்ரூசிங் ஸ்பீடில் உங்களால் நீட்டாக பண்ண முடியும். நான் வந்து டெய்லி டிராஃபிக் கம்யூட், நான் டெய்லி நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும், டெய்லி நான் ஒரு 30 கிலோமீட்டர் நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஒரு 3 months ஒன்ஸ் நான் ஒரு நல்ல லாங் ரைட் போவேன். பட் ரொம்ப அக்ரெசிவாக போக மாட்டேன். ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் எனக்கு ஒரு நல்ல ஸ்பீடில் நான் வந்து ட்ரைவ் பண்ணுவேன். அப்படிங்கிற மைண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். மெயினாக நான் வந்து க்ரூசிங் ஸ்பீடை லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ராயல் என்ஃபீல்ட், அதே மாதிரி ஹார்லி டேவிட்சன் 440X, அது மாதிரி க்ரூசிங் ஸ்பீட் உள்ள பைக்ஸை வந்து நான் யூஸ்வலி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப அக்ரெசிவான பவர், அக்ரெசிவான டார்க்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட பாஸ் 350 RS பின்னாடி போயிட்டுருக்கு. அதோட சைலன்சர், அதோட லுக் எல்லாமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் சைலன்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் வந்து நமக்கு அப்ஸ்வீப் சைலன்சரில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் சான்ஸ் கிடைக்கும் போது. அதேமாதிரி அதில் ஹெட்லைட் எல்லாமே வேறு. ஆனால் பயங்கரமாக ட்ரை பண்ணுறான் பையன். நம்மளாலே அது மாதிரி ட்ரை பண்ண முடியல. இருடா வர 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 ஹார்ட்கோர் ரைடராக இருப்பார் போல். அவ்வளோதான். இதுலேயே நோட் பண்ண எனக்கு எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்லா பம்ப் ஆகுது 350 RSல. பட் இதில் எனக்கு அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. அதுக்கு தான் நான் மெயினாக அந்த பைக் வந்து நான் ஃபாலோ பண்ணேன், எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. நான் கிட்ட போய் காமிக்கிற பாருங்கள் அதை ட்ரை பண்ணும்போது. இப்போ ரைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த தம்பு எனக்கு இதில் கிடைக்கல. பட் இட்ஸ் ஓகே. ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு அடாப்ஷன். இதுக்கு இதோட யூனிக்கான ஸ்டைலு. டார்க் செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணலாங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்க்ளைனான ரோட்டில் தான் நான் ட்ரை பண்ணேன். டார்க் சூப்பராக ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் வந்து மோட்டார் சைக்கிளை என்ன தான் புல் பண்ணாலும், என்ன தான் பவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலும் இதோட விசிபிலிட்டி சேம் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பெருசாக வைப்ரேஷனும் ஷேக்கிங்ஸும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ரியலில் வரக்கூடிய கார் நம்ம பின்னாடி என்ன வந்துட்டுருக்கு, மாருதி சுஜுகி எர்டிகா, அதுக்கு பின்னாடி ஸ்விஃப்ட் டிசையர், ரெண்டுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இன்க்ளூடிங் நம்பர் பிளேட்ஸோடு பார்க்க முடியுது. இது மாதிரி கர்வ்ஸில் செம்மையாக பண்ணலாம் பார்த்தீங்களா. நான் பர்சனலி இதை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். பட் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால டிராஃபிக் கம்யூட்டருக்கும் சில பேர் யோசிப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கிளியராக ட்ரை பண்ணி பார்த்துடணும். மெயினான விஷயம் நான் வந்து சொல்லணும்னே நினச்சிட்டு இருந்தேன், இவங்க கொடுத்துருக்கிற இந்த அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு தான். ஏன்னா நான் வந்து நிறைய ரிவ்யூவில் பார்த்தேன், அதோட கிளச்சோட ஃபீஸிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 350cc இன்ஜின் ஓட்டும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளச் மாதிரி ஃபீல் ஆகாது. நீங்கள் வந்து சிங்கிள் ஹேண்ட்லிங் கூட ஆக்சஸ் பண்ணலாம். ஓ மை ஃபேவரட் TRK அப்படி தான் சொன்னாங்க. நானும் ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு வந்து யோசித்தேன், அந்தளவுக்கு எப்படா இருக்குமோ அப்படின்னு. ப்ளீஸ் நான் சீரியஸாக சொல்கிறேன்,
இந்த அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட யூஸ் டெஃபினெட்லி நீங்கள் வந்து ரொம்ப யூட்டிலைஸாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு வந்து நான் வந்து எல்லா ஃபிங்கருமே யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. டிராஃபிக்னாலும் சரி, ஹைவேனாலும் சரி, ஜஸ்ட் சிங்கிள் ஃபிங்கர்லேயுமே என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. பார்த்தீங்களா, எனக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் வந்து ஹோண்டா நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட்டபிள். எனக்கு வந்து அந்த கிளச் ஆக்சஸ் பண்ணுறங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியல, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஃபியூச்சர் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த பர்டிகுலர் மாடலுக்கு நம்மளோட யூஸுக்கும் நம்மளோட டெய்லி யூஸுக்கும் ஹைவேஸுக்கும் தேவையில்லை. பட் ஸ்டில் அது ஒரு அடிஷனல் ஃபீச்சராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியாச்சு. 20ல் வந்து மேஜராக பார்த்தோம்னா நம்ம வந்து டிராஃபிக்கில் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நல்ல இந்த 350யோட ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா சிட்டிங் பொசிஷன், குஷனிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் வந்து டிராஃபிக்லேயே ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஃபுல் ஸ்டக்காகி ஒரு 2 to 3 hours ட்ரைவ் பண்ணாலும் இதோட குஷனிங் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும், அதில் நோ டவுட்ஸ். கியர் ஷிஃப்டிங் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இருக்கோம், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸ்மூத் நீட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கியர் வந்து நான் வந்து சடனாக ஒரு ஷிஃப்ட் பண்ணும்போதோ இல்லை நான் டைம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸஸ் எனக்கு பெருசாக கிடைக்கல. நான் எவ்வளோ ஸ்பீடில் பண்ணாலும் எந்த டைமில் நான் பண்ணாலும் கியர்ஸ் ஸ்மூத்தனிங் வந்து நல்லா இருக்குது. வைப்ரேஷன் பற்றி கேட்டிங்க அப்படின்னம்னா அது வந்து சேம் தான். ஏன்னா இன்ஜினில் வந்து நமக்கு எந்த சேஞ்சஸுமே நம்ம கொடுக்கல இல்லையா. நமக்கு வந்து ஹைனஸ்னாலும் சரி, ஆர்எஸில் வந்து இன்ஜினியர் தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் பற்றி நான் எதுவும் பெருசாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின் தான். பட் ஸ்டில் ஒரு தடவை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஒரு ஃபுல் டார்க் யூட்டிலைஸ் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு. ரெடி? ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. ரைடிங் க்ளவுஸ் போட்டிருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 41 ஃபஸ்ட்டு கியரில். 80 வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கையில் வந்து அந்தளவுக்கு எனக்கு வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லை. நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஒரு ஃபுல் டார்க் யூட்டிலைஸ் பண்ணும்போது, அதாவது பைக்கு வந்து ஒரு 8500 RPM ஹிட் பண்ணும்போது மட்டும் எனக்கு லைட்டாக வைப்ரேஷன் வந்து எனக்கு டேங்கில் கிடைக்குது. பட் அது வந்து எக்ஸ்பெக்டட் தான். எல்லா மோட்டார் சைக்கிளுமே நீங்கள் வந்து ஃபுல் டார்க் யூட்டிலைஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் ஜென்ரேட் ஆகும். பட் நம்ம ரிவ்யூ க்ளீனாக பண்ணுறதுனால நான் கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் எனக்கு டேங்கோ சைஸில் வந்து எனக்கு வந்து ரைடிங்கில் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெரிய சேஞ்சஸ் எனக்கு தெரியல. ஹைனஸ் ஓட்டுற மாதிரியே தான் இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளில் கர்வ் வெயிட் வந்து ஒரு 6 kg அதிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ட்ரைவ் பண்ணும்போது அந்த 6 kg உங்களுக்கு டிஃபர் தெரியுது அப்படின்னா லைட்டாக எனக்கு தெரியுது. ஓல்டு ஹைனஸ் ஓட்டுறதுக்கும் இந்த நியூ ஒன் ஓட்டுறதுக்கும் வெயிட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. பிகாஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைக் கொஞ்சம் ப்ராட் அண்ட் லென்த் அப்படிங்கிறனால ஹேண்ட்லிங் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. மெயினாக நான் ஒரு பர்சனல் அட்வைஸ் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, பைக் வந்து கொஞ்சம் பல்கான மோட்டார் சைக்கிள் தான். மோஸ்ட்லி நான் வந்து டிராஃபிக் ரோட்ஸ்னாலும் சரி, ஹைவேஸ்னாலும் சரி, ஹைனஸ் ஆர் ஆர்எஸ் எந்த மாடலுமே நான் பார்த்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி பம்பர் இல்லாமல் தான் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. பட் இந்த CB350 நீங்கள் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பம்பர் போட்டுக்கோங்க. இதுலேயுமே பார்த்தோம்னா ஸ்டாக் பம்பர் வருது. பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பம்பர் அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்கள் கால் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பம்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் அதை போட்டு அப்படின்னா பைக்கோட லுக் மாறுதோ இல்லை மைலேஜ் ட்ராப் ஆகுமோ அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. பம்பர் தயவு செஞ்சு போடுங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல விண்ட்ஷீல்டு வேணாலும் போட்டுக்கலாம். விண்ட்ஷீல்டெலாம் போட்டிங்க அப்படின்னம்னா நம்ம ஹைவேஸில் க்ரூசிங் பண்ணும்போது வரக்கூடிய வின் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த டிராஃபிக் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இங்கே கியர் லெவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கான கியர் லெவர்ஸ் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரைடிங்லேருந்து பார்க்கும்போது இந்த மேட் ஃபினிஷிங் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஷர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. என்னால் அதை க்ளீனாக அப்சர்வ் பண்ண முடியுது, பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ளஸ் பெட்ரோல் டேங்க் வந்து நமக்கு 15.2 liters அப்படிங்கிறனால இந்த ஒரு பல்ஜ் ஃபீலுக்கு அந்த மேட் ஃபினிஷிங்க்கு செமையாக மேட்ச் ஆகுது.
இதை விடவே நீங்கள் வந்து அந்த மேட் ப்ரௌனுக்கு நீங்கள் அவுட் பண்ணி பாருங்கள். அது வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டு டெசர்ட் ஸ்டார்ம் 500 அப்படின்னு ஒரு மாடல் விட்டுட்டுருந்தாங்க. அந்த மாடலை பார்க்குற மாதிரியே எனக்கு எக்ஸாக்டாக ஃபீல் ஆகுது. ஸ்டெபிலிட்டி பாருங்கள், 70 போயிட்டுருக்கேன், ஒன்றுமே இல்லை. மெயினாக மைலேஜ் 350cc நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஷூர் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் கொடுக்குற மைலேஜ் ஹைவேல கிடைக்காது, ஃப்ளக்சுவேட் ஆகும். என்னோடய ஃப்ரெண்டு CB 350 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், 350 RS. அவங்ககிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் கிளியராக கேட்டுட்டு வந்தேன். டிராஃபிக்கில் நீங்கள் வந்து நீட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னோம்னா 32 to 34 கிடைக்குங்கிறோம். ஹைவேஸில் நீங்கள் வந்து கரெக்டான டைமில் கரெக்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கரெக்டான க்ரூசிங்கில் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னோம்னா 35-36 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மைலேஜ்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சஸ்பென்ஷனோட ஒர்க்கு தான். நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஹைவேஸ்னாலும் சரி, ஒரு ஆஃப் ரோட்னாலும் சரி, அந்த புல்லிங் நோட் பண்ணி பாருங்கள். அந்த புல்லிங் வந்து நல்லா இருக்குது. அதோட க்ரூசிங் வந்து என்னால் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. ஒரு ஸ்ட்ரெயிட் இன்க்ளைன் வருது, ரன்னிங்கில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா டார்க் எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு. 4th கியர்லேயே நான் புல் பண்ணுறேன். வா நான் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. சஸ்பென்ஷனும் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. பஞ்சஸ் வந்தாலும் சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தாலும் அப்படியே தான் புல் பண்ணி பார்க்குறேன். கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. மெயினாக ப்ரைஸ் பற்றின டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுதான் நான் கிளியராக வாங்கிட்டேன் ப்ரைஸ் கோட்டிங்க. ஸோ கைஸ், இதுதான் த நியூலி லான்ச் CB 350 த நியூ பீஸ்ட் பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. இதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின எக்ஸாக்ட் சேஞ்சஸ் RS அண்ட் ஹைனஸ்லேருந்து என்னென்னாலும் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டிசைன் வைஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத நான் A to Z கிளியராக காமிச்சிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நான் பார்த்துட்டு உங்கள் queries எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ப்ரோ, நீங்கள் ரிவ்யூ நல்லா பண்ணுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, டெஃபினெட்லி நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிரதீப் த ரைடரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டேர்னிங் ரேடியஸ் பார்த்துடலாம். சச்சான், இதுதான் கம்ப்ளீட் டேர்னிங் ரேடியஸ். போதும், மோர் இனஃப். ஸோ கைஸ், இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டூ அ லைக், கமெண்ட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த CB 350 ஆர் ஹோண்டாவில் ஏதாச்சும் எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூ காமிச்சவங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுங்க. அண்ட் சில கைஸ், பை பை, டேக் கேர் எவ்ரிவன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் த ரைடர்.